அக்கௌண்ட்லாம் கரெக்டாக எழுது என்ன பாடா பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஏன்டா அப்படி பண்ணுற? வாடா கூட்டாளி திருந்துட்டியோன்னு நினச்சேன். அடாமப்பில் டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. என்னாச்சுடா? பேசாமல் உங்கள் கூட சேராம ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா காவியா நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஏன்? இவர் என்னோட வீட்டுக்காரு. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. சரி விட்றா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நம்ப வச்சு கழுத்து இருப்பாளுங்க. ஏய் தைரியமாடுறா, நாங்களாம் இருக்கோம்ல. அடேங்கப்பா, நீல அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? டே மாப்ள, நீ ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அருணா, அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு யார் பாருதல் சொல்லுவாங்க? ஏய் என் டைவா இப்போ தான் 12ஆவதே படிக்கிறா. அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன், அவள் தான் என்ன தேடி வருவா. நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். இல்ல அருணா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன் வாயில எல்லாத்தையும் உளறிட்ட. இனிமே என் மூச்சிலே முழிக்காத. இல்ல அருணா. அருணா அருணா போகாத அருணா. அருணா பாடி அருணா அருணா சொல்றது கேளு அருணா. அருணா சாரி அருணா. அருணா அருணா இப்போ உங்களுக்கு சந்தோஷமாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போகிற வரையா முதல்ல கடை விட்டு வெளியே போங்கடா. கடை விட்டு வெளியே போன்னு சொல்லல. இனிமே கடை பக்கம் வராதீங்க. வெளியே வாடா. இனிமே உனக்கு வேலை கிடையாது. முதல்ல வெளியே போடா. எந்நேரம் வெட்டி போயில வச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கடைக்கு வர மாட்டாங்க. முதல்ல வெளியே போடா. ஏய் பாத்துறா. அவன் வரந்தாண்டா சொன்னான். இவன் தாண்டா விட்டுட்டு வந்துட்டான் அவனை. மாப்ள இரா பிஸ்டல் அடிச்சு வந்துறேன். போய்ட்டு வாடா. டேய் இரா. டேய் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். ஏய் சீக்கிரம் வாடா. திடீர்னு 500 ஒயின் ஷாப் மூடிட்டாங்களாடா. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் லாஸ். டேய் மாப்ள பாக்கியம் கூப்பிடுறாடா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எவ பேசுனா எனக்கு என்னடா, எனக்கே புட்டுக்குச்சு. போய் தொலை போ. என்ன தம்பி பாரத் புதுசா? ஆமாடா. ஆண்டியை ஃபோன் பண்ணி வர சொல்றா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன் இரா. டேய் செல்ல காணும்டா. செல்ல காணுமா? பாக்கி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளையில இருந்து டாப் அடிக்க எங்கடா போறது? பக்கமா இருக்காங்க. டேபிள க்ளீன் பண்ணா ஆர்டர் எடுக்க ஆளக்கணுமே. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லு. எதுக்கு? எந்திரா. என்னவா? ஒருவேளை வயசு செக் பண்றாங்களோ? யோ வயசு 25க்கு மேல ஆச்சியா? என்னடா பண்றீங்க? ஏய் என்னையா தியேட்டர்ல செக் பண்ண மாதிரி பண்றீங்க? என்னையா வேணும்? கேக்குறது பதில் சொல்றா. என்னடா பண்ற? ஏய் அவன்ட்ட தேடுற. என்னையா தேடுறீங்க? டேய் உன்னதான்டா கேக்குற சொல்றா. மொபைல காணோம்டா. மொபைல எங்க வந்தா? ஏய் டேய் என்னடா எங்கடா செக் பண்றீங்க? அவங்க மொபைல எங்க விட்டு வந்து நம்மள செக் பண்றாங்க. ஏண்டா உங்களுக்கு எங்களை பார்த்தா திருட்டு பையல மாதிரி தெரியுதா? நாங்களே லவ் ஃபெயிலியர். ஏய் இது அடிச்சடா. அடிச்சு கொல்றா அவனை. ஏய் ஏய் யார் மேல கையை? ஏய் முத்த பண்ணி வர. ஏய் வா. ஏய் ஒருத்தனி விளையாடுங்க. டேய் என்ன இங்க நிக்க? டேய் நில்றா. படமா ரெஸ்ட். டேய் உள்ள போயா. டேய் உள்ள போட மாட்டேன். சார் உள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு சார். ஐயோ போலீஸ் வந்து. டேய் வாடா வாடா. ஒரு கோட்டை ஒரு செவனர் சொல்லுங்க. ஏய் ஆளு இல்ல யாருக்கு ஆர்டர் சார் எடுத்துங்க? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் ஆர்டர் எடுத்து வந்துறேன். ஏரியாக்குள்ள பிரச்சனை இல்ல, அது நீங்க தானே தெரியும். கடை வேலை செய்யற நடிச்சவன விட்டு போயிருமாக்க? இல்ல சார் நான் பாரதா சார். எப்ப பார்த்தாலும் பசங்களோட தொந்தரவா இருக்கு சார். நீ ஸ்டேஷன்ல வந்து பாரு. சரியா? சரி சார். ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணு. டேய் உள்ள வாங்கடா. போடா. ஆளு முடியும். அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன மேல கை வைக்கிறீங்க? வெளில வர முடியாது. என்ன லந்த கொடுத்துக்கிறியா? போட்டு வெச்சுக்க. போலீஸ்ங்க பயமே இல்ல. போட்டு கொடுக்குறீங்க. அதான் வந்துட்டோம்ல. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஓய் என்ன பேச்சங்க? இதோ வரேன். என்னடா கும்பலே?
சார் வணக்கம் சார். வணக்கம் டேய் நீங்களா? நானும் உங்களை கவனிக்காம விட்டேனே. நீங்க தானே அந்த 5 லட்ச ரூபாய் கேஸ்ல அந்த டீ கடைக்காரனை மாட்டி விட்டது. அப்புறம் அந்த ஹோட்டல்ல கூட காசு கொடுக்காம சார் எந்த தப்பும் நாங்க பண்ணல சார். அந்த 5 லட்ச ரூபா திருட்டு கேஸ்ல கூட தப்பா நீங்க தான் சார் எங்களை பிடிச்சிட்டீங்க. தப்பு உங்க மேல சார். ஹோட்டல்ல நடந்த தப்பு கூட எங்க மேல இல்ல சார், கடைக்காரன் தப்பு சார். ஷாப்ல நடந்த சண்டைக்கும் நாங்க காரணம் இல்ல சார், பக்கத்து டேப்புக்காரங்க சார். இப்ப கூட தப்பு உங்க மேலதான் சார். அப்போ தப்பு எது நீங்க பண்ணவே இல்ல, நாங்க தான் தப்பு பண்ணோம். ஏண்டா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு திரிறீங்க. கேட்டா தப்பெல்லாம் நாங்க செய்யவே இல்ல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கைட்ரா சட்டையா சார்? வேணாம் சார். கைட்ரா சட்டையா? டேய் என்னடா இது? ஜோக்கி. அது என்னடா ஜட்டி தர்ற மாதிரி ஃபேண்ட் போறீங்க? ஃபேஷன் சார். டேய் கைட்ரா ஃபேண்ட். கலட்னா அசிங்கமாயிரும் சார். கைட்னா அசிங்கமாயிடுமா? யாருக்கு? யாருக்கோ தானே. அப்ப கைட்ரா டேய் எங்கடா ஜட்டி? வெறும் பட்டியை மட்டும் காட்டுற. ஒன்லி பிராண்ட் பட்டி தான் சார். அதான் கொய்யால ஜட்டியே போறது இல்லப்பா, இதுல வேற பிராண்ட் பட்டி. யோ எல்லாரும் உள்ள போட்டு லாக் பண்ணியா? ஐயே ஏன் ஜட்டி போடாமலேயே திரியிறானுங்க சார்? இந்த ஜட்டியை மறுபடியும் அந்த ஜட்டின்னு சொல்றியா? மாட்டவா வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இவரு? இவர் தான் பையனோட அப்பா. அந்த பசங்களோட அப்பாவா இவரு? அப்பப்பா பசங்களா அவனுங்க? ஒரு 10 நிமிஷம் பேச முடியலையா? டார்ச்சரா இருக்கியா? இங்க பார், இனிமே அவனுங்க எந்த கேஸ்லயும் மாட்டக்கூடாது, சரியா? மீறி மாட்டினானுங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. யோ ஏட்டு அவனுங்களை ரிலீஸ் பண்ணியா? வர சார். சரி. எல்லாம் உன்னால தான்டா. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க. இப்ப இருக்கீங்களே இந்த சொகுசான வாழ்க்கை, இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னால உங்க பங்கு ஒண்ணுமே இல்லை. உழைக்காம இப்படியே வெட்டித்தனமா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கை எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எதிர்காலத்தில் என்னப்பா பண்ண போறீங்க? பெத்தவங்களுக்காக சொல்லல, உங்களுக்காக தான் சொல்றேன். யோசிங்கப்பா, யோசிங்க. ஏண்டா நம்மளும் தான் டிகிரி முடிச்சிருக்கோம், நாம ஏன் வேலைக்கு போக கூடாது? மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார், ஐ அம் ஃப்ரெஷர். யூ ஆர் ரிஜெக்டட். இன்டர்வியூக்கு டீசெண்டா வரணும்னு தெரியாதா? இதுக்கு மேல எப்படி சார் டீசெண்டா வருது? நான் சொல்றது காஸ்டியூமே இல்லப்பா, தாடியா. உனக்கு ஜாப் கிடையாது, நீ கிளம்பலாம். இல்லைன்ட்டாங்கடா. சரியா? என்னாச்சு? ஓகேவா? ஆமா. படிச்ச படிப்புக்கு எவன்டா வேலை கொடுக்குறாங்க? டேய் நம்ம அறிவுக்கும் திறமைக்கும் டயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரலாம் செட் ஆகாதாமாப்ல. ஆகவே ஆகாதுடா. டேய் நாம ஏன்டா வேலைக்கு போனோம்? ஏதாவது பிசினஸ் பண்ணுவோம். டேய் பிசினஸ் பண்ணுனா இன்வெஸ்ட் பண்றேன்டா. இன்வெஸ்ட்மெண்ட்னா? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியல. இவனெல்லாம் பார்ட்னரா வச்சோம்னா நம்ம தொழில் விளங்கிரும். முதலீடுடா. முதலீடுனா பணம்டா. டேய் அந்த பணம் இருந்தா நம்ம ஏன்டா எப்படி இருக்கோம்? நம்ம தலைவன் அப்துல் கலாம் மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வாழ்ந்துடலாமேடா. டேய் அவர் எப்படா ரீசார்ஜ் கடையெல்லாம் வச்சிருந்தாரு? அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அதான்டா இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் அது ரீசார்ஜ் இல்லடா, ரிசர்ச்டா. டேய் இதெல்லாம் காலேஜ்ல சொல்லி தரலடா. ஆமா காலேஜ் நல்ல வாயில வந்துரும் மாத்து. சரி விடுங்கடா, டீ கடையில இருந்து பழகிட்டோம், டீ கடை வச்சிருவோம். வேலைக்கு வேலையாச்சு, பொழுதும் போகும். எதுக்குடா நம்ம இந்த ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சுட்டு டாப் எடுத்துறமே, அந்த மாதிரி வேற ஒன்றா நம்ம கடையில் உட்காந்து டாப் அடிக்கிறக்கா? அந்த மனங்கட்ட போல போய் நமக்கு வேணாம்டா. டீ கடை ஏன்டா சிறுசா யோசிக்கிறீங்க? ரெஸ்டாரண்ட்னு பெருசா யோசிக்கலாம்ல. அது என்னன்னு கேட்டறத வாயில அடிக்க உனே. டேய் அதெல்லாம் தெரியும்டா எனக்கு. திங்கிற விஷயம் நல்லா தெரியும்டா.
ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம்டா. ஏய் பாக்கி என்னடா பக்கி? ஆமா நீ எப்ப நம்ம ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்த? நம்ம ஹோட்டலா? பகல் கனவா? என்ன ஒரே பாட்டில் ஓகோன்னு வர்றதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்த் நினைப்போ? ஆமா சாப்பிட உட்காந்துருக்கீங்களே, காசு வச்சிருக்கீங்களாடா? அதான் நீ இருக்கல. நான் போமாப்பா போ போ போமாமா போ பங்களே, ஓவரா பண்ணாலியா போ. ஏய் உங்க சவகாசமே வேணான்னு தான்டா டீ கடை வேலையை விட்டு ஹோட்டல் வேலைக்கு வந்தேன். நீயும் வந்துட்டேலாடா, எங்க போனாலும் வந்துடுறீங்களே. காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்களா? வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? நாங்க எங்க இருந்தா? இராமாப்ல நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்ச நாளா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வர. என்னதான் விஷயம்? டேய் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, யாரை பக்கம் வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க இறக்குனது போதும், மிச்சத்தை அங்க கொண்டு இறக்குங்க. கண்டுக்கவே மாட்டான். ஹலோ மிஸ்டர், ஒரு டீ. மிஸ்டர் இல்ல மோஸ்டர், டீ மோஸ்டர். நீ ஏன் இப்ப பேசாம இருக்க? நான் எதுக்கும் உன் பின்னாடி சுத்தி வரேன்னு உனக்கு தெரியாது? நீ பேசாம இருந்ததா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. நான் உன் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? நீ என் கூட வாழணும்னு நினைக்கிறது உன்னோட பிரச்சனை. ஆனா எனக்கு உன் கூட வாழணும்னு தோணலையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாழணும்னு தோணுது. ஆனா நீ சொல்ல மறுக்கிற. நான் மறக்கல. நீ போய் சொல்ற. ஏன் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மள வெறுக்கிறதோட வலி உனக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? ஒரு பையனை ஒரு பொண்ணு போற ஒரு இடம்லாம் சுத்தி வந்தா அதுக்கு பேர் லவ்வா? உன் பின்னாடியே சுத்தி வந்ததுனால என்னையும் சராசரி பொண்ணுன்னு நினைச்சிட்டல. என் பார்வையில எல்லா பொண்ணுங்களுமே சராசரியான பொண்ணுங்க தான். நீயும் சராசரியான பொண்ணு தாண்டி. பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரி இல்லடா. டேய் உன்னை தேடி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா, அவளை போய் திட்டுற. என்னங்கடா இவதான் புரியாம பேசுறானா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசுறீங்க? முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்கடா. நான் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு காட்டுடா. பேஷண்ட் அட்டெண்டர் யாரு? இவங்க தானா?
வந்துட்டீங்களா சிவா? ஏன் இப்படி பண்ண? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. லவ் பண்ணலன்னு சொன்னா வண்டியில விழுந்து செத்துருவியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலனா பிடிக்காததுக்கு காரணம் சொல்லுங்க.